அரசியல் வட்டாரங்களுக்குள்ள அதிகமாவே பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து விசிட் கொடுத்ததும், அங்க வந்து மக்களை பார்த்து சந்திச்சதும் அண்ட் எல்லாருக்கிட்டையும் பேசினதும், ஒரு நாணயத்தை வெளியிட்டதும் அப்படின்னு பல விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வகையில இப்ப ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பார்க்கல, அவரை போய் ரிசீவ் பண்ணல, ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அவருக்கு உடம்பு சரியில்லை. பட் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, துணை முதலமைச்சர் அவர் தானே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் இந்த வரைக்கும் இல்ல. ஆனாலும் அவங்க சைட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு, முதலமைச்சர் அங்க இருந்ததுனால தற்காலிகமா எல்லா பணிகளும் நானே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் காரணமா என்னால வர முடியல அப்படிங்கிற விஷயத்தை தான் ஷுவர் ஷாட்டா அவங்க சொல்ல போறாங்க. எனிவே இப்போதைக்கு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல வெளியில பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு, அதாவது லைக் அவர் விசிட் பண்ணிட்டாரு, பட் கங்கை கொண்ட சோழபுரம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல வந்து எங்களுக்கு முக்கியமான சில கோரிக்கைகள் இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் நம்மளுடைய பிரதமர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இந்த கோரிக்கைகள் எல்லாமே எடுத்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுல முக்கியமா அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ராஜேந்திர சோழன் இருக்காரு இல்லையா, அவராலதான் இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாச்சு அப்படின்றதுனால அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி அவருக்குன்னு ஒரு பெரிய சிலை பிரம்மாண்டமா அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்க கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் பிளஸ் வெளியில ஒரு நிறைய சுவர்கள்லாம் இருந்தது இல்லையா, அது ஏதோ ஒரு காரணங்களால வந்து உடைக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் வந்து சூப்பரா அதே மாதிரி சுவர்கள் எல்லாமே அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் தற்க யாருக்கிட்ட வந்து பேசணுமோ அவங்க கிட்ட பேசி அதற்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறமா வந்து பொன்னேரி ஆறை வந்து தூர்வாரணும், ஏரியை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டது நம்மளுடைய வரலாறு. அது இப்ப வந்து கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம தமிழர்கள் அது வந்து பண்டைய காலத்துல இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம சொல்லலாம் இல்லையா. இது வந்து இன்னொரு ஸ்டேட்ல இருந்து ஒருத்தவங்க நம்மளுடைய பிரதமர் தான், நம்மளுக்கான ஒரு இந்தியா அப்படின்னும் போது தமிழகத்துல அவருக்கும் உரிமை இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். பட் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், நமக்கு மட்டும்தான் அதனுடைய பெருமை தெரியும் அப்படிங்கிறத தாண்டி வேற ஒரு மாநிலங்கள்ல இருந்து வந்து நம்மளுடைய பெருமையை அவங்க எடுத்து சொல்லி இதெல்லாம் சூப்பர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பெருமிதம் கொள்றாங்கல்ல, அந்த ஒரு சூழல் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடை பத்தி, நம்மளுடைய பண்டைய காலத்தினுடைய வரலாறை பற்றி, நம்மளுடைய ராஜேந்திர சோழன், நம்மளோட சோழ வம்சங்கள் அவங்கள பத்தி பேசும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு கூஸ்பம் மாதிரி இருக்கும் இல்லையா. அதே விஷயத்தை தான் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப பாரம்பரியமா பேசியிருக்காரு. வரலாற்றை இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லி பயங்கரமா உயர்த்தி பேசியிருக்காரு. உண்மையாவே பல பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு பாக்கியமாவே கருதுறாங்க. ஈவன் அங்க இருக்கிற நிறைய மக்கள் கிட்ட பேசுறாங்க. இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுனால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற நிறைய டெவலப்மெண்ட் சூப்பரா வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இனிமே இது வரைக்கும் சுற்றுலா பயணிகள் வந்த வீகத்தை விட இனிமே வரப்போற ரேஷியோஸ் இன்னும் அதிக மடங்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூடுதல் தகவல். சரி, இந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை நம்ம கிட்ட சொல்லிட்டு தாங்க போனாரு. அகெயின் ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா பாரத பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேட்டபடி ராஜேந்திர சோழனுடைய ஒரு பெரிய சிலை வந்து இங்க நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கூடிய விரைவிலேயே அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இங்க சொல்லிட்டு போன அந்த மனுஷனுடைய பேச்சு அங்க போய் மேடையில ஏறின உடனே அவர் பேசியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலையோட பவர் எங்க அப்படின்ற ஒரு ஒரு ஜாலி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டங்கள் நல திட்டங்கள் அப்படின்னா அண்ணாமலை அவரால் முடிஞ்ச அளவுக்கு தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவும் இருக்காரு. அவருக்கு அப்படின்னு ஒரு பதவி வந்துச்சுன்னா, ஒரு பொறுப்பு வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பா நம்மளுக்கான வேலைகளை செய்வார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் யுக்தியும் எல்லாருக்கும் இருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம சிவபெருமானுக்காக அவரை வந்து போற்றி பெருமையை வந்து வாழ்த்தா சொல்லி பாடுறாரு. சோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த மேடையிலே நடக்குது. வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதாகட்டும், சோ வணக்கம் சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஹிந்தி கத்துக்க கூடாது, கத்துக்க வேண்டாம், அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து திடீர்னு ஹிந்தி திணிப்பா இல்ல மும்மொழி கொள்கையை கொண்டு வரியான்னு கேட்காதீங்க. நான் நார்மலான ஒரு விஷயம் தோன்றதை சொல்றேன். இப்ப நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அவர் வந்து அவர் ஹிந்திலே பேசிட்டு அவர் போயிடலாம். பட் அங்கங்க அவர் தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்றதும், என் தமிழனுடைய பெருமை திருக்குறள் சொல்றது, நிறைய விஷயங்கள் ஆத்திச்சூடியில இருந்து ஔவையார பெருமையா பேசுறது, நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ட்ரை பண்றாரு மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது இல்லாம தமிழ்லயே பேசணும், தமிழ்ல வந்து ஏதாவது எழுதணும் கடிதம் அப்படின்னாலும் அதை ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் தமிழுக்கு சப்போர்ட்டா தான் அவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் இப்போ கேம்பெயின்ஸ் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா திமுகவினர் ஆகட்டும், மீதம் இருக்கிற கட்சிகள் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்மளோட தமிழ் மொழியை வந்து பின்னடக்கி செல்ல பாக்குறாரு, கொண்டு போக பாக்குறாரு, பெரிய துரோகம் இழைக்கிறாரு. இவங்களுடைய வம்சமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கணும், நம்மளுக்கு வந்து அவங்க தொண்டு பண்ணணும், அந்த அளவுக்கு மோசமா தமிழை வந்து அவங்க ட்ரீட் பண்றாங்கன்ற மாதிரி பல விஷயங்களை வந்து இப்போ வரைக்கும் அவங்க மேல திணிக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றிய அரசு அப்படி இப்படின்னு பேசிட்டு கோபேக் மோடியில இருந்து பேசிட்டு திடுதப்புற நீங்க வந்து வெல்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா திமுகவினர் எப்படி வருவாங்க அப்படிங்கிற கூடுதலான ஒரு கேள்வியையும் மக்கள் வச்சிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நபர் அப்படின்னா யாரை நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அதுல நம்ம நரேந்திர மோடி அவர்கள், நம்ம இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலிடத்துல வந்திருக்கிறாராம். கிட்டத்தட்ட 8வதோ என்னவோதான் வந்து ட்ரம்ப் அவர்களே நம்பிக்கையுரிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ஸோ மோடி அவர்களுடைய புகழ் உலகம் எல்லாமே இருக்கு அப்படிங்கும் போது இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு தானே. இப்போ இது என்ன ஆகும், உலக மீடியாஸ் எல்லா இடத்துலயுமே பரவ போகுது. ஸோ அந்த இடத்துல இருக்கிறவங்க மோடி அவர்கள் அங்க விசிட் பண்ணியிருக்காரு, நம்மளும் போய் பார்க்கலாம், அந்த ஒரு ஃபெஸ்டிவல் அவர் இருந்திருக்காரு, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூடுதலான நபர்கள் இங்க வருவாங்க. அவங்க வர்றதன் மூலமா நம்மளுடைய ஃபண்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுடைய பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சுத்தி இருக்காங்க ஒரு 4-5 கடை வைக்கிறாங்க, இல்ல அந்த இடங்கள்ல வந்துட்டு டூரிஸ்ட்லாம் தங்கறதுக்கான ஒரு செயல்பாடுகள் அங்க நடக்குது அப்படிங்கும்போது அங்க வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக தானாவே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அவர் வைக்கிற ஒரு மூவ் ஒரு பெரிய இம்பாக்டா அங்க இருக்கிற மக்களுக்கு பர்சனலா கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல பெருத்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ சின்னதா சொல்லணும்னா கலை, நீர் மேலாண்மை, சோழனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா உண்மையுமே உரைக்க சொல்லிட்டு உலகத்தினுடைய எல்லா மூலைக்கும் நம்மளுடைய சோழர்களுடைய பெருமையை சூப்பரா சொல்லியிருக்காரு. இதன் மூலமா ஒரு நல்ல இம்பாக்ட் ஷுவரா நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தான். ஸோ தொண்டர்கள்லாம் வராங்க, நடந்து வரும்போதே கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கறதும், அவரை ரிசீவ் பண்றதும், அண்ணாமலை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹாப்பியா ஆகிறதும், இந்த மாதிரி கூஸ்பம் மொமெண்ட்ஸ் நிறைய அங்க நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா மதுரையில ஒரு மீட்டிங் வந்திருந்தாரு. அவர் பேசும்போது அண்ணாமலையோட பேரை சொன்ன உடனே அங்க இருந்த ஒரு கூட்டமோ அங்க நடந்த ஒரு கைத்தட்டலோ கரகோஷங்களோ எப்படி இருந்துச்சு, அவ்வளோ பயங்கர லவுடரா இருந்தது. அவருக்கே வெக்கம் தாங்க முடியல அண்ணாமலை. ஆனா நான் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாரு. இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுச்சு. சேம் லைக் மோடி அவர்கள் இருக்கும் போது அண்ணாமலையுடைய பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ ஒரு மாநில தலைவர் அவருக்கு வெல்கம் பண்ணதுக்கோ இல்ல தேங்க் பண்றதுக்கோ சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அவருக்கு பொசிஷன் இல்லாததுனால அவருடைய பேரை அந்த அளவுக்கு எடுக்க முடியல. இன்கேஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவருடைய பவர் அங்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோமே, அவர் பேர் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்ற அளவுக்கு ஃபீல் பண்றாங்க. சோ இதோட இம்பாக்ட் என்னன்னு புரியுது அவங்களுக்கு. இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவுல முக்கிய முகமா தமிழகத்துல கருதப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை சீக்கிரமா கூடிய விரைவில் அவர் கொடுத்தாதான் திரும்பவும் இப்போ பாஜகவினுடைய தரப்புல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கேம்பெயின் அண்ணாமலையினுடைய தலைமையில நடந்துச்சு அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பொறுப்பு முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிக அளவுல பாஜகவினருக்கு, இவங்க மீதம் இருக்கிற தொண்டர்கள்ல இருந்து மக்கள்ல இருந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் முதற்கொண்டு வைக்கிற ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது, யாரு வந்து இப்போ 2026 எலெக்ஷன்ல வர போறாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்துல இவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சோழன் மண் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற அளவுக்கு மக்கள் அங்க இருக்கிறவங்களே வந்து எம்ஜிஆர் மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் செம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த கட்டமா வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, அவர் கேட்கிறாரு ஒரு விஷயம் எனக்கு கோரிக்கையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்ட உடனே ஓகே சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய சிலையை பிரம்மாண்டமா அமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் உறுதி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு செல்லும் அற்புதமான ஒரு தலைவர் அப்படின்னா அது அண்ணாமலை அப்படிங்கிறது பல பேர் சொல்றாங்க. அந்த விஷயத்த நானும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.